everyone, welcome back to English Buddy Talks in Tamil. இன்னைக்கு நாம adverb types அத தமிழ் மூலமா நம்ம ரொம்ப சிம்பிளா ரொம்ப கிளியரா இந்த லெசன்ல பார்த்தறலாம். இது கிராமர் சீரிஸ்ல வரக்கூடிய லெசன். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஓகே, அவள் பாடுகிறாள் அப்படின்னு சொல்றேன். இப்போ அவள் பாடுகிறாள், அவ ஓடுறா, அவ படிக்கிறா அப்படின்னு நம்ம எப்பவுமே ஒரு வினைய நம்ம வெறும் ஒரு பர்சன், அதாவது ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினையை மட்டுமே எப்பவுமே சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ நம்ம மேலும் மேலும் நம்ம அந்த வினையை பத்தி நம்ம சொல்லும் போது எப்படி பாடுகிறாள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்ப எப்படி சொல்லுவோம்? அவள் நன்றாக பாடுகிறாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது she sings well. So how she sings well. அவ எப்படி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? how. சோ எப்படி பாடுறா? நன்றாக பாடுகிறாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இது இந்த வினைய பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இந்த வினைய பத்தி என்ன கொடுக்குது? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்லையா? சோ அததான் நம்ம என்ன சொல்றோம்? adverb அப்படின்னு சொல்றோம். So adverb அப்படிங்கிறது என்னன்னா, it provides additional information about verb. verbனா வினைய பத்தி மேலும் தகவல்களை சொல்லுது. வினைய பத்தி மட்டும் சொல்லல, adjective ஒரு சொல்ல பத்தியும் சொல்லுது. அந்த இன்னொரு adverb, அதாவது ஒரு adverb இன்னொரு adverb பத்தியும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா. சோ இந்த மாதிரி மூணு விதமான இதுக்கு 3 functions இருக்குது. இது 3 ரோல் இங்க ப்ளே பண்ணுது. ஓகேவா? சோ இதுல நம்ம பேசிக்கா பார்க்க போறது என்னன்னா, மெயினா இட் ஃபோக்கஸஸ் ஆன் என்னது? இந்த verb ஃபோக்கஸ் பண்றது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அட்ஜெக்டிவ் வரும், அது எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ adverb-ஓட என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி 9 டைப்ஸ் இருக்கு. பட் நாம இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா 5 டைப்ஸ் தான் பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப பேசிக். இது பிகினர் லெவல். இது தெரிஞ்சாவே நம்ம நல்லாவே adverb டைப்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சோ the first டைப் என்ன? adverb of manner. இதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே உங்களுக்கு கொடுத்துட்டேன். adverb of manner எப்படி கண்டுபிடிப்போம்னா, அந்த வினை எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு பதில் வந்துச்சுன்னா அது adverb of manner அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா adverb of place. அந்த வினை எங்கே நடந்தது, where அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்தா adverb of place. அடுத்தது adverb of time. அந்த வினை எப்பொழுது நடந்தது, when. adverb of frequency. frequencyனா அந்த வினை எத்தனை முறை நடந்தது, how often அப்படிங்கிறதுக்கு ஆன்சரா இருக்கும். அடுத்தது adverb of degree. adverb of degreeனா அந்த வினை எவ்வளவு தூரம், அந்த வினையோட தாக்கம் எவ்வளவு தூரம் நடந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்கு adverb of degree அப்படின்னு சொல்லுவோம். இப்போ first adverb of manner அப்படிங்கிறத நம்ம ஒரு டைப்ஸோட எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம். இப்போ adverb of manner அப்படிங்கிறது என்ன? அந்த வினை எப்படி நடந்தது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. he plays the flute beautifully. so flute அப்படின்னா புல்லாங்குழல். அவன் புல்லாங்குழல எப்படி வாசிச்சானா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு வர்றதுனால இது adverb of manner. அடுத்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. he runs quickly. so runsனா ஓடுகிறான். அப்ப இதுல இதுதானே வினை. சோ இந்த வினை எப்படி நடந்தது? அவன் எப்படி ஓடுனா? குவிக்கா, வேகமா ஓடுனானா, ரொம்ப விரைவா ஓடுனா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம adverb of manner, அதாவது எல்லா டைப்ஸ்லயுமே ரொம்ப ஸ்பெஷலானது adverb of manner. ஏன் அப்படின்னா அதுல ஸ்பெல்லிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்க adverb of manner நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா adjective wordல இருந்தா, அதாவது உரிச்சொல் இருக்கு இல்லையா, அதுல இருந்துதான் நம்ம adverb of manner கிரியேட் பண்ணுவோம். இப்போ பியூட்டிஃபுல் அப்படின்னு முடிகிற வேர்ட்ல நம்ம ly ஆட் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லி அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி கேர்ஃபுல் அப்படிங்கிற வேர்டோட நம்ம ly ஆட் பண்ணி கேர்ஃபுல்லி அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய adverb of manner ஒரு லிஸ்ட் இருக்கு. அதை தனியாக adverb of mannerோட அந்த லிஸ்டோட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் வித் தமிழ் மீனிங்கோட. இப்போ இதே தேர்ட் வேர்டு பாருங்க. ஃபாஸ்ட் அப்படிங்கிறது adverb தான். பட் இதுக்கு நம்ம ly ஆட் பண்ண கூடாது. ஃபாஸ்ட்ங்கிறது நமக்கு எதுல தான் வரும்? அப்படியே ஃபாஸ்ட் தான் எழுதணும், ly ஆட் பண்ண கூடாது. சோ இந்த ரெண்டுக்கும் எப்படி அப்ப நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம தனியா adverb and adjective differentiation வீடியோல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, wrong அப்படிங்கிறது adjective word.
இதை நம்ம adverbல கொண்டு வரும்போது ly ஆட் பண்ணக்கூடாது, wrong அப்படின்னு வரணும். She writes the or she wrote the answer wrong அப்படின்னு சொல்லணும். She wrote the answer wrongly அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம adverb of manner தரவா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைப் பாருங்க, adverb of place. அதாவது நம்ம ஒரு வினை எப்படி நடந்துச்சுன்னு மட்டுமா எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா, எங்க நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, she took the child outside. அவ வந்து குழந்தைய எங்க எடுத்துட்டு போனா, outside, வெளியே எடுத்துட்டு போனா. அப்போ நீங்க எப்படி வந்து நீங்க டிசைட் பண்றீங்க, அது மேனரா பிளேஸா அப்படிங்கறத வந்து வேர்டு போடணும், மேனர் வேர்டு போடணுமா, adverb of place வேர்டு போடணுமா அப்படிங்கறது எப்படி நீங்க டிசைட் பண்ணணும்னா இந்த வெர்பை வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணணும். இந்த வெர்பு தான் டிசைட் பண்ணுது. இப்போ வந்து நீங்க சொல்ல முடியுமா, she took beautifully அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அர்த்தம் மாறுது. ஓகேவா, அப்போ she tookனா எடுத்துட்டு போனா அப்படிங்கிறதுக்கு பிளேஸ் சம்பந்தமான வேர்டு தான் இந்த இடத்துல வரணும். ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, I was in the room. நான் எங்க இருந்தேன், நான் ரூம்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து ரூமுக்குள்ள இருந்தேன். அப்போ இது adverb of place. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் டைப் adverb of time. இப்போ அந்த வினை எப்பொழுது நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வினை வந்து சொல்றோம், I saw, okay, I saw my school friend. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டை நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ எப்போ பார்த்த அப்படின்னு கேட்கும்போது, I saw my school friend today. நான் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஓகே, நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அங்க நம்ம adverb of time யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாருங்க, I will call you. நான் வந்து உன்னை கால் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த வினை எப்போ நடக்க போகுது, டுமாரோ, நான் நாளைக்கு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வினையை பத்தி நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அதனால இது adverb of time. adverb தான், பட் அந்த adverbலயே என்ன டைப், அது டைமை பத்தி சொல்றதுனால adverb of time அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, adverb of frequency. ஸோ adverb of frequency என்ன, அந்த வினை இப்போ நீங்க கேக்குறீங்க, அந்த வினை எத்தனை முறை நடந்ததுன்னு ஒருத்தவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, always, frequently அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, சீதா always calls me at 7 PM. 7 மணி 7 PM அடிச்சுட்டா ஒரு கால் வரும். அப்ப அது யாரு அப்படின்னா சீதா, என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்றவா. எப்பவுமே எப்ப கால் பண்ணுவா, அவ கரெக்டா 7 மணிக்கெல்லாம் கால் பண்ணிடுவா. சோ அந்த வினை எத்தனை முறை நடக்குது, டெய்லி நடக்குது, அது கரெக்டா நீங்க 7 மணிக்கெல்லாம் அவ கால் பண்ணுவா அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. சோ how often she calls you, அவ எப்பெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணுவா, டெய்லி கால் பண்ணுவா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அடுத்தது பாருங்க, we frequently visits our aunt's house. so frequently அப்படின்னாலும் how often, அதாவது அடிக்கடி. ஸோ எங்களோட அத்தை வீட்டுக்கு, aunt's houseனா அத்தை வீட்டுக்கு நாங்க போவோம். பட் அது வந்து எத்தனை முறை நடக்கிறதா நீங்க சொல்றீங்க, frequently, அடிக்கடி நாங்க போவோம், அது கணக்கே இல்லை, அடிக்கடி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்ப அதுக்கு frequently. அப்ப இந்த frequentlyங்கிறது என்னது, எத்தனை முறை அப்படின்னு நடக்குது இல்லையா. ஸோ இது வந்து how adverb of frequency அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஃபிஃப்த் டைப், adverb of degree. இந்த இடத்துல தான் நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த டெஃபினிஷன்ல சொல்லியிருப்பேன், அட்ஜெக்டிவோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட், அதனுடைய அட்வர்போடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த டெஃபினிஷனை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, அருண் ரைட்ஸ் வெரி ஃபாஸ்ட். இப்போ அருண் வந்து இந்த இடத்துல ஃபாஸ்டா எழுதுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ adverb of degreeல எப்பவுமே வந்து 2 adverb இருக்கும். ஓகே, அதுல ஒன்னு மேனரா இருக்கும், இன்னொன்னு வந்து நம்ம டிகிரியா இருக்கும். இப்ப அருண் வந்து எப்படி எழுதுறான், ஃபாஸ்டா எழுதுறான். அவன் வந்து எப்படி ஃபாஸ்டா எழுதுறான், ரொம்ப ஃபாஸ்டா எழுதுறான். அந்த ரொம்ப எவ்வளவு ஃபாஸ்டா எழுதுறான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரொம்ப ஃபாஸ்டா எழுதுறான் அப்படிங்கிறது தான் adverb of degree. அதே மாதிரி பாருங்க, my mother scolded me very badly. என் அம்மா என்ன மோசமா திட்டிட்டாங்க. அப்போ எப்படி திட்டுனாங்க, மோசமா திட்டினாங்க. ஸ்கோல்டட்னா திட்டுறது, மோசமா திட்டினாங்க. அந்த எந்த மாதிரி, எவ்வளவு மோசமா திட்டினாங்க, ரொம்ப மோசமா திட்டினாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அதுக்கு வெரி பேட்லி அப்படின்னு சொல்றோம். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் adverb நம்ம இந்த லெசன்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம காமெண்ட் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸ் அதெல்லாம் கேளுங்க. நம்ம வந்து இதனுடைய நிறைய அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்கு, இதை வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.